இவ்ளோ நாள் எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு தானே இருந்தீங்க. இனிமே அதே மாதிரி இருந்துட்டு போங்க. என்ன காவ்யா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது மனுஷனா ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன். வயித்துல ஒரு கரு இருக்கு. இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் பிறக்க போற குழந்தைக்கும் தாய்க்கும் நல்லது. ஆனா நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் வயித்துல இருக்கிற கருவழிக்க இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண துணிஞ்ச உங்களை என்னால மன்னிக்க முடியல. நான் மன்னிக்கவும் கூடாது. அப்படிதான் என் மனசு சொல்லுது. இந்திரா அவ அக்கா நான் நல்லா இருக்கணும்னு உங்களை இந்த வீட்டுக்கு திரும்பவும் கூட்டிட்டு வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனி என்னால அவளுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். இனிமேலாச்சும் அவ சந்தோஷமா வாழட்டும். ஆனா இப்போதைய மனநிலைமையில எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட என்னால சந்தோஷமா வாழ முடியாது. இந்திரா முன்னால, அத்தை மாமா முன்னால, உங்க ஃபேமிலி முன்னால நம்ம புருஷன் பொண்டாட்டியா நடிக்க போறோம். ஏற்கனவே நடிச்சிட்டு இருந்த மாதிரி அவ்வளவுதான். காவ்யா ப்ளீஸ் காவ்யா. இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஏய் காவ்யா, காவ்யா, ஏய் ஹேமா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இப்படி டென்ஷன் ஆவறீங்க? கிளம்பு, சீக்கிரம் லேட் ஆகுது. ஏன் ஷாப்பிங் போறமா? நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போலாம். ஹேமா, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டே எனக்கு தொலை தாங்க முடியல ஹேமா. இப்ப இங்க என்ன போயிட்டு இருக்கு? உனக்கு ஷாப்பிங் முக்கியமா? அதான் இந்திராவும் கிளம்பி போயிட்டா, காவியா மேலயும் கை வைக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. வேற என்ன பிளான் பண்றீங்க? உனக்கு வாய் மட்டும் தான் வேலை செய்யுது. மண்டையில எப்பவுமே டூலெட் போர்டு தானா? ஏண்டி, இந்திரா கிளம்பி போயிட்டா விட்டுறதா? அதான் அவ போன காரை பஞ்சர் பண்றது, பஸ் பிரேக் டவுன் பண்றதுன்னு எல்லா சான்ஸும் முடிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? நீங்க ஏதாவது முன்னாலேயே என்கிட்ட சொல்லிருக்கணும். ஏண்டி, இந்த லோக்கல் புத்தி உன்னை விட்டு எப்பவுமே போகாதா? அப்டேட் ஆகவே மாட்டியா? இந்த ஊர் தான் இந்திராக்கு ராசியா இருக்கு. நம்ம ஊர் விட்டு ஊரு போய் அவளை எக்ஸாம் எழுத விடாம செய்யணும். ஆஹா, செம்ம ஐடியா. ஆனா உங்க ஸ்கிரிப்ட் இருக்கே வேற லெவல். ஐ லைக் திஸ். ஆமா, இப்ப அவ எந்த ஊருக்கு போயிருக்கா? கோயம்புத்தூர் தானே? ஆமா, நாம போய் அவளை எக்ஸாம் எழுத விடாம பண்ணணும். முதல்ல கிளம்பு. ஆனா இப்பவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம கிளம்பி போய் சேர அவ எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடுவா. எனக்கு வேற பஸ்ல வர்றதுன்னா செம்ம அலர்ஜி. இப்பதானே சொன்ன லோக்கல் புத்திய விடுன்னு. நாம போறது ஃப்ளைட்ல. அவ போய் இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் இறங்கி பிளான் போட்டாதான் அவ எக்ஸாம் எழுதுறத நிப்பாட்ட முடியும். ஆனா இவ்ளோ செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து அவ எக்ஸாம் எழுதுறத தடுக்கணுமே என்ன? அவ எழுதிட்டு போட்டுமே, நமக்கு என்ன? இப்படி அலட்சியமா இருந்துதான் இப்ப வெட்ட முடியாத ஆலமரமா அந்த இந்திரா நிக்கிறா. அவ ரொம்ப புத்திசாலி ஹேமா.
கண்டிப்பா அவ பாஸ் ஆகிடுவா. அப்புறம் அவ கலெக்டர் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் ஜெயாக்கா கலெக்டரோட மாமியாரின் பேர் வருதுன்னு டைவர்ஸ கேன்சல் பண்ணிடுவாங்க. இனிமேதான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். என்னது, கடைசியில ஜெயா அத்தையவே மாத்திடுவான்னு சொல்றீங்களா? அவ போற ஸ்பீட நீ பாக்கலையா? அவ என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்காங்க. கௌதம் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இப்ப நாம சின்ன கேப் கொடுத்தா கூட ரொம்ப கஷ்டப்படுவோம். அட ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஆமா, அந்த இந்திராக்கு ஒரு டெல்லி, மும்பை அங்கெல்லாம் எக்ஸாம் போட மாட்டாங்களா? ஏன்? இல்ல, எப்படியும் ஃப்ளைட்ல போறதுன்னு ஆயிடுச்சு. அப்படியே பெரிய சிட்டியா சுத்தி பார்க்கலாம்ல நம்மளும். இல்ல, சும்மா சும்மா கோல் பண்ணலான்னு உங்களை. ஆமா, நமக்கு அங்க ஆள் இருக்காங்களா என்ன? இங்கன்னா நமக்கு தெரியும். சும்மா பேசிட்டு நிக்காத. எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் சொல்றேன். நம்ம நைட்டோட நைட்டா போய் அவளை தூக்கிடலாம். ஆனா அக்கா கிட்ட சமாளிச்சுட்டு போகணும். அதுதான் எப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். ஜெயா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃப். சுபா கிட்ட என்னாச்சுங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏய், என்னடி? ஏய், என்னடி இது கோலம்? ஜெயா, என்ன இவ கீழே கீழே விழுந்துட்டாளா? மண்டையில எதுவும் பிரச்சனையான்னு? அதாங்க எனக்கும் தெரியல. ஏய், என்னடி ஆச்சு? எல்லாம் இந்த குடும்பத்து மேல இருக்கிற ஆழமான பாசத்தினாலதான் இந்த முடிவே எடுத்திருக்கிறாங்க. நானும் அதே பாசத்துக்காக தான். என்ன விளையாட்டுடி இது? என்ன இதெல்லாம்? அக்கா, நம்ம குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனைக்கா. மனசுக்கு நிம்மதியே இல்ல. எது எடுத்தாலும் தடையாவே இருக்கு. சரிடி, அதுக்கு என்ன இப்போ? நீ சும்மா கண்ணை கசக்கிட்டு உட்கார்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நடக்கிறது நடந்துட்டு போகட்டும்னு சாமி மேல பாரத்தை போட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆமா ராகினி, அதான் இப்போ ஓரளவுக்கு சுமூகமா எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன? அது தானா முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல மாமா. ஆமாக்கா, நம்ம வீட்டு நிலைமையை பார்த்து நான் ரொம்ப மனசு நொறுங்கி போயிட்டேன். அதான் அந்த அருணாச்சலேஸ்வரர் கிட்ட எப்படியாவது எங்க குடும்பத்தை காப்பாத்துன்னு அப்படியே உருகி வேண்டியிருக்கேன்க்கா. அடேங்கப்பா. ஆமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அக்கா, இருடி, நானும் வரேன். ரொம்ப நாள் ஆச்சு கிரிவலம் போய்.
அதெல்லாம் வேண்டாம். ஃப்ளைட்ல 2 டிக்கெட் தான் இருந்துச்சு. ஃப்ளைட்டா? இல்லக்கா, அது நீ ஃப்ளைட்ல போயே பழக்கப்பட்டவ, அதனால உன் உடம்பு கண்டிஷன் வேற இப்ப சரியில்லை. அதான் நாங்க மட்டும் போயிட்டு வரோம்னு சொல்றேன். இல்ல ஹேமா? ஆமா. அதுவும் சரிதான். பத்திரமா போயிட்டு வாங்க. சுபா, காவியா, இங்க பாத்தீங்களா 2 பேரையும்? நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு 2 பேரும் கிரிவலம் போறாங்களாமா. அப்படியாங்க? ஏ ஹேமா, நீயுமா போற? இந்த குடும்பத்து மேல எனக்கும் அக்கறை இருக்குல்ல. நானும் இந்த வீட்டு மருமக தான். அத்தை, ரொம்ப தூரமாச்சே, நடந்துருவீங்களா? அதெல்லாம் மனசுதான் காரணம் காவியா. இந்த குடும்பத்துக்காக அந்த வலியெல்லாம் நான் தாங்க மாட்டேனா? ஐயோ, இந்த பக்கம் மாமா. ஒன்னும் இல்ல, கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். நீங்க பதட்டப்படாதீங்க. அக்கா, நான் கிளம்புறேன்க்கா. இங்க இருந்தா அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். பாடி ஹேமா. ஏங்க, நான் வேணா நீங்க போற வழியில சாப்பிடறதுக்கு இட்லியும் கெட்டி சட்னியும் கட்டி தரட்டுமா? இல்ல, நாங்க விரதம் இருந்து போறோம்ல, வெளியே சாப்பிட்டுக்கிறோம். வரேன் மாமா. பாத்தியா காவியா, இவங்க நம்ம வீட்டு வாசல் வரை கூட நடந்து போக மாட்டாங்க. இவங்க கிரிவலம் போறாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அம்மாடி, உள்ள போய் நல்லா இஞ்சியை தட்டி சூடா ஒரு டீ எடுத்துட்டு வா. எனக்கு டைஜஸ்ட் ஆகுமானே சந்தேகமா இருக்கு. சரிங்க மாமா, இதை எடுத்துட்டு சரிங்க மாமா. அத்தை உங்களுக்கு வேண்டாம். வா. முருகா, வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம். இங்க ரூம் புக் பண்ணிருந்தோம். ஒரு நிமிஷம் மேம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல புக் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓகேவா? அந்த ரூம் தான். ஃபைன், கொடுத்துருங்க. உங்க நேம் சொல்லுங்க மேம். ராகினி. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போங்க. Thank you. தேங்க்யூ மேம். ஹேமா, இரு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஹலோ மேடம், நான் தீபா பேசுறேன். தீபா, ஒரு நிமிஷம். ஏங்க, உங்களுக்கு தான் போன். யாரு? தீபாவா? இதோ வரேன். என்னங்க? சொல்லு தீபா. நீங்க சொன்ன டைமுக்கு வந்துட்டேன். கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்றேன். சரி, நீ அங்கேயே இரு. 5 மினிட்ஸ்ல நான் அங்கேயே வந்துடுறேன். வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. நம்ம உடனே கிளம்பி கீழே போகணும். ரெடி ஆகு. ஓகே தீபா, நீங்க பேசின மாதிரி 70% இப்பவே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்திராவோட போட்டோ அனுப்பியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. வேலை வேலை ஒழுங்கா நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். மேம், நீங்க கவலைப்படாதீங்க. ஆளை மட்டும் காமிங்க. இப்படி சாதாரணமாலாம் சொல்லிட முடியாது. நாங்க இப்ப சொல்ற வேலை ரொம்ப கிரிட்டிக்கலான வேலை. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். மேம், எங்க நெட்வொர்க் பயங்கர ஸ்ட்ராங். நாங்க எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய்வோம்.
அதுவும் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனலா பண்ண கோயம்புத்தூர்ல எங்க டீமை விட்டா வேற ஆளே கிடையாது. இந்த மாதிரி பில்டப் எல்லாம் கேட்டா அழுத்து போச்சு. தனியா ஒரு லேடியா வந்திருக்கீங்க, உங்களை நம்பலாமா? ஒன்றும் இல்லை பாய்ஸ், ஒரு டெமோ காட்டினேன், நீங்கள் போய் உட்காருங்க. பார்த்தீங்களா மேம், சும்மா கத்தி கபடான்னு வெளிப்படையாக சுற்றிட்டு போன்னு நினைக்காதீங்க. நாங்களும் அப்கிரேட் ஆயிட்டோம். ஓகே, இப்போ நான் உங்களை நம்புறேன். இப்போவே அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் வேலையை பக்காவாக முடிச்சிடுங்க. ஓகே மேம். கௌதம் கார் மாதிரியே இருக்கே. என்ன கௌதம் கார் மாதிரியே இருக்கு? ஐயோ, கௌதம் தான் இறங்குறான். இந்திராவும் இறங்குறா. வீட்ல 2 பேரும் என்ன நடிப்பு நடிச்சாங்க இப்ப பாத்தீங்களா? அந்த கார் என்னமோ அவன் அப்பா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி எவ்வளவு பந்தவா வரா பாரு. சோலி முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நாம இத உடனே மேம், எனி ப்ராப்ளம்? நோ நோ நோ. அதோ அங்க பேசிட்டு இருக்காளே, அவதான் இந்திரா. நீங்க எனக்காக தூக்க வேண்டிய ஆளு அவதான். நல்லா பாத்துக்கோங்க அவளை. இவளுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க? பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. இவளெல்லாம் அசால்ட்டா தூக்கிடலாமே. ஆளை பார்த்தாலும் சாதாரணமா எடை போடாதீங்க. அவ ஜலஜால கேடி, பயங்கர புத்திசாலி. என்ன பிளான் பண்ணாலும் அது எப்படியாவது டீல் பண்ணிடுவா. ஆனா இந்த டைம் மிஸ் ஆகவே கூடாது. இந்த முறை கொஞ்சம் கூட பிசிறு தட்டாது. நீங்க ரிலாக்ஸா இருங்க. அவளுக்கு IAS எக்ஸாம் எழுதுறது தான் கனவு, லட்சியம். அவ அதை எழுதுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அதை எப்படியாவது தடுத்துட்டா போதும். அவங்க பரீட்சை ஹாலுக்கே என்ட்ரி ஆக மாட்டாங்க. போதுமா? குட், அது போதும் எனக்கு. கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படியா? அங்க பாருங்க எப்படி ஓட்டிட்டு நிக்கிறாங்கன்னு. இந்த ஹோட்டல்ல தான் ரூம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இருடி, இந்திரா நினைக்கிறது எதுவுமே இந்த தடவை நடக்காது. ஓகே மேம், நாளை காலையில நேரா இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு தான் காலேஜுக்கே போவோம். இப்ப நான் கிளம்புறேன். டேய் வாங்கடா.
தேங்க்யூ. ஓகே. ம் மேம், இன்னொரு சிங்கிள் ரூம் கிடைக்குமா? ஓகே சார், செக் பண்ணிட்டு சொல்றேன். எதுக்கு கௌதம் இன்னொரு ரூம்? எனக்கு தனியா வேணாவா? இல்ல, வீட்ல நம்ம என்ன தனித்தனி ரூம்லயா இருக்கோம்? இப்போ ஒரே ரூம்ல இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லையே. நாட் அட் ஆல். அப்புறம் என்ன கௌதம், ஒரே ரூம் போதும். மேடம், ஒரே ரூம். ஒரே ரூம் போதும். எக்ஸ்ட்ரா ரூம் எதுவும் வேண்டாம். வா போலாம். பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த 2 பேரும்? பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். பத்திட்டு எரியுது எனக்கு. ரூம்க்கு எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் போயிடுங்க. இந்த ரைட்டா?